ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை தமிழ் இலக்கண சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்து எழுத்து எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அது என்ன எழுத்துனா முதல் எழுத்து, சார்பெழுத்து. என்ன எழுத்து? முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்ன எழுத்து? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. ஆக இந்த 30 எழுத்துக்களும் மொத்தமா சேர்ந்ததுதான் என்ன எழுத்து? முதல் எழுத்து. அப்புறம் சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அந்த 10 வகை என்னன்னு பார்க்கலாம். நம்ம உயிர்மெய், உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, அஞ்சாவது என்ன பார்க்கலாம்? குற்றிய லிகரம், அப்புறம் குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், கடைசியா பார்க்க போறது ஆயுத குறுக்கம். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சொன்னா 10 வகைப்படும். அது என்னென்ன சொல்லியிருக்கேன் நானு? உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்ப முதல் எழுத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்? உயிரெழுத்து 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்ததுதான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். உயிரெழுத்து என்னென்ன எல்லாருக்கும் தெரியும். ஆ டு அவ் வரை உள்ள எழுத்துக்கள்லாம் உயிரெழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்னது? இக்கு, இங்கு, இக்கு டு இன்னு வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்னது? மெய் எழுத்துக்கள். இது புரிஞ்சுதா? முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு இந்த சார்பு எழுத்தோட 10 வகைகளும் வந்து விரிவா வந்து மேலும் மேலும் போக போற கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இதுலயே உயிர்மெய்யும் ஆயுதம் பத்தி என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விரிவாக்கம் பார்த்துடலாம். உயிர்மெய், உயிர்மெய் அந்த தலைப்பிலேயே இருக்கு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இது பண்றதுதான் உயிர்மெய். உயிர் மெய். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சொல்லிட்டேன். அதுதான் வந்து உயிர்மெய்ன்னு சொல்றோம் நம்ம. உயிர்மெய் எப்படி? இப்ப உயிரெழுத்து இக் பிளஸ் ஆ, கா, இந்த மாதிரி இங் பிளஸ் ஆ, நா, இந்த மாதிரி வந்து வர்றதுதான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து வருவதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்தோடைய ஓசை வடிவம் வந்து எதை ஒட்டி இருக்கும்? உயிர் எழுத்த ஒட்டி தான். இக் பிளஸ் ஆ சவுண்டு கேக்குதா கடைசியில? அந்த மாதிரி ஒட்டி இருக்கும். ஆனா அதோடைய வரி வடிவம், வரி வடிவம்னா எழுத்து வடிவம். வரி வடிவம்னா என்ன வடிவம்? எழுதுற எழுத்தோடைய வடிவம். அது எதை ஒட்டி இருக்குன்னா இந்த மெய் எழுத்தை ஒட்டி தான் இருக்கு. பாக்குறோம்ல, இது இதே மாதிரி இருக்கு. கா, நீ, அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி மெய் எழுத்தை ஒட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் பெயர் தான் சார்பு எழுத்துன்னு சொல்றோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது? சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனைன்னு சொல்லியிருக்கோம்? 10. இப்ப நம்ம பார்த்தது வந்து உயிர்மெய். அடுத்த தலைப்பு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆயுதம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆயுதம். ஆயுதம்னா என்னது? ஆயுத எழுத்துனா என்னது? எல்லாருக்கும் தெரியும். ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்து என்னது? 3 புள்ளிகளை உடையது. இந்த ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு வந்து வேறு வேறு பெயர்கள்லாம் இருக்கு. என்ன சொல்லலாம் வேறு வேறு பெயர்கள்? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அப்புறம் தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்து என்னது?
தெரியும் எல்லாருக்கும். என்ன 3 புள்ளிகளுடைய தனித்த எழுத்து தான் ஆயுத எழுத்து. இதுக்கு வேறு வேறு பெயர்கள் என்னது? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது வேறு வேறு பெயர்கள் இருக்கு. இந்த ஆயுத எழுத்து வந்து தனக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்தை கொண்டிருக்கும். ஆயுத எழுத்து வந்து தனக்கு முன்னாடி வந்து ஆயுத எழுத்து இதுன்னு பார்த்துட்டோம். இங்க ஒரு குறில் எழுத்து வரும், அதுக்கப்புறம் வல்லின உயிர்மை வரும். இங்க வல்லின எழுத்து. வல்லின எழுத்து என்ன? வல்லின எழுத்து என்னென்ன? க, ச, ட, த, ப, ர. இதான் வல்லின எழுத்து. குறில் எழுத்துக்கள் என்னது? அ, இ, இந்த மாதிரி எழுத்துக்கள் தான். குறில் எழுத்து ஆ போட்டோம். வல்லின உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துன்றதுல தூ. அப்ப ஆயுத எழுத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா அஃது. ஆயுத எழுத்து எங்க வந்திருக்கு? இடையில் மட்டுமே வரும். இடையில் வந்திருக்கு ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது. இந்த மாதிரி வந்து குறில் எழுத்துக்கள், வல்லின உயிர் எழுத்துக்கள் இடையில தான் வரும், தனித்து இயங்காது. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் இவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வேணா கேட்கிறேன், தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல், முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல் எது? முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல். இப்ப முதல் எழுத்துனா நான் முதலே சொல்லி கொடுத்துட்டேன். என்னென்ன எழுத்து? உயிரோ மெய்யோ. உயிர் மெய் எழுத்துக்கள் கிடையாது, உயிரோ மெய்யும் சேர்ந்த மாதிரி வர எழுத்துக்கள் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சொற்களில் ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வரும்னு சொன்னேன் நானு, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னையோட இந்த கிளாஸ் வந்து முடியுது. அடுத்த கிளாஸ்ல வந்து இணை எழுத்துக்கள் என்ற தலைப்புல வந்து நம்ம இலக்கணத்தை பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இந்த மாதிரி மேலே இலக்கண கண்டென்ட் வந்து நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட கண்டென்ட்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, பை பை.